சிலுவைக்குரிய 7 பொன்னான வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். இப்பொழுது நாம் 6வது வார்த்தையை தியானிக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி துதியில் மத்தியில் வாசமாக்க நல்ல தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த வேலையில உங்க அப்பா பிதாவே கொடுத்த இந்த கிருபிக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் 7 வார்த்தையை தகப்பனை தியானித்து வருகிறோம் அப்பா. ஆண்டவரை 5 வார்த்தைகளையும் முடித்து தகப்பனே உங்களுடைய மகள் 6வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரை இந்த வார்த்தை தகப்பனே ஏசப்பா நீர் மருந்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. மேலான நேரம் முழுக்க என் தேவை நீங்க பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. துதிக்க நம்ம யாவும் உமக்கே செலுத்தணுமே பெரிய சுமஜங்களால பிதாவே ஆமென். இயேசு சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தை யோவான் 19:30 கூறப்பட்டுள்ளது. இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, இட் இஸ் finished. பொதுவாக நாம் முடிந்தது என்று எதற்கு சொல்வோமானால், ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு செயலையோ நம்ம முழுமையாக முடித்து விட்டோம் என்றால் முடிந்தது என்ற வார்த்தையை உபயோகிப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரண தருவாயில் மரணம் நிச்சயம் என்பதை அறிந்து முடிந்து என்ற வார்த்தையை கூறினார் என்றால் அதில் அநேக அர்த்தங்கள் உள்ளடக்கி உள்ளன. ஒருவேளை அவர் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தது நிமித்தம் இந்த சரீர பாடுகள், சிலுவை பாடுகள், முள்மொழியால் ஏற்பட்ட வலிகள், சாட்டினால் ஏற்பட்ட இந்த காயங்களின் நிமித்தம் என்னுடைய உலக ஓட்டம் முடிந்தது என்று விட்டு கூட அவர் முடிந்தது என்று கூறியிருக்கலாம். முடிந்தது என்ற வார்த்தை ஒரு கவலையின் வார்த்தையோ ஒரு சோர்வான வார்த்தையோ இல்லை, ஒரு வருத்தப்படும் வார்த்தையோ இல்லை. இந்த ஒரு வெற்றியின் வார்த்தை அல்லது ஒரு வெற்றியின் முழக்கமாக கருதப்படுகிறது. இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஒவ்வொரு மொழியுள்ள வேதாகமத்தில் நாம் தியானிக்கும் போது அந்தந்த மொழிக்குரிய வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல இட் இஸ் finished, ஹெப்ரூ பைபிள்ல ஷலோம் குலா என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. கிரேக்க மொழியில டெட்டில்ஸ்டா என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. டெட்டலிஸ்டா என்ற வார்த்தை மிகவும் ஒரு பிரபலமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிரேக்கர்கள் மத்தியில இந்த வார்த்தையை அவங்க ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பயன்படுத்துவாங்க. டெட்டலிஸ்டா என்ற வார்த்தைக்கு இட் இஸ் கம்ப்ளீட்டட். டெட்டலிஸ்டா என்ற வார்த்தை ஒரு அர்த்தம் ஒரு வேலையுடைய அந்த காலமும் அந்தந்த வேலையும் ஒரு நிமித்தம் நிறைவேறுமானால் அந்த வார்த்தையை டெட்டலிஸ்டா என்பார்கள். இயேசு எதற்காக இந்த வார்த்தையை சிலுவையில் உபயோகித்தார்கள்? யார் யார் இந்த வார்த்தையை உபயோகிப்பார்கள்? ஒரு வேலையால் தன் எஜமான் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்து தன் எஜமானிடத்தில் மீண்டும் வந்து கொடுத்த வேலையெல்லாம் நான் செய்து முடித்தேன் விட்டேன் என்று சொல்வதற்கு டெட்டலிஸ்டா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். யோவான் 4:34 படி இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின் படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு கொடுத்த வேலையையும் ஊழியத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே வந்தார். என்ன ஊழியம், என்ன சித்தம் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறான், பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்று. பாவிகளாகிய நம்மை ரட்சித்து பரிபூர்ணமான நித்திய மீட்பை வழங்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கே வந்தார். எபிரேயர் 7:24 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பழைய ஏற்பாட்டு காலங்களை நாம் பார்ப்போம் வந்தால் ஒரு பாவம் செய்தால் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு புறா குஞ்சியோ பலியிட வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுடைய பாவங்களுக்காக இனி நீங்கள் பலியிட வேண்டியது இல்லை, நானே என்னை ஒரே தரம் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் என்னை செய்து முடித்தார். அது மட்டுமல்ல, அவர் செய்து முடித்து ஒரு நித்திய மீட்பையும் சிலுவையிலே வழங்கி இருக்கிறார். முடிந்தது என்று 3 பரிமாணங்களை கொண்டது 3 டைமென்ஷனல் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். பிதாவை பார்த்து முடிந்தது என்று சொல்கிறார். நீர் அனுப்பின சித்தம், நீர் அனுப்பின வேலையை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீங்க படக்கூடிய வேதனைகள், நீங்க சொந்தக்கூடிய துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். பிசாசை பார்த்து சொல்கிறார், பிசாசு உன் கதை இதோடு முடிந்து விட்டது, உன் தலையை நசுக்கிட்டேன், இனிமேல் என் பிள்ளையத்தோட அனுமதி இல்லை என்று சொல்கிறார். பிசாசானவன் எத்தனை இன்னல்களை தேவனுடைய தீர்க்கதரிசிகள் நிறைவேறாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்தான். ஆனாலும் நம்முடைய தகப்பனாய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தேவ பிதாவுடைய துணையை கொண்டு அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் 6வது வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். பிதா எதையெல்லாம் அவர் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்தாரோ அத்தனை காரியங்களும் இயேசு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார்.
ஆகவே எல்லாவற்றையும் முடித்து பரிபூர்ணம் உள்ளவராய் இருந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு நமது ஓட்டத்தை மரண பரியந்தமும் பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து நிறைவேற்றி முடித்தது போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்க ஆயுத உலகமாக காணப்பட வேண்டும். அவர் இறுதியில் நமக்கு ஒரு கட்டளையை வைத்தார். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரமாக வேண்டும் என்பதே. அதை நாம செய்ய ஆயுதமாக இருப்போமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொன்னதை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூற தகுதி உள்ளவராக நம்மை பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக. ஆமென்.